Hi, hello and welcome to my channel Charulata Accounts. Previous module la நம்ம வந்து double entry system na என்ன journals கான format என்னன்றதை பார்த்தாச்சு, steps in journalizing பார்த்தாச்சு. இப்போ இந்த மாடியூல்ல இருந்து நம்ம journal entries for different types of transactions க்கு நம்ம பார்க்க போறோம். இந்த மாடியூல்ல நம்ம பார்க்க போறது transactions relating to the purchase and sale of goods for cash. அதாவது கேஷ் டிரான்சாக்ஷன்ஸாக இருந்ததுன்னா அதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாடியூலில் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் கைண்ட்லி கோ த்ரூ மை ப்ரீவியஸ் வீடியோஸ் இன் ஆர்டர் டு ஹாவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் the double entry concept and business entity concept and steps for the journalizing இதெல்லாம் நமக்கு தெரியும். Please go through that and come back again to this video. Okay, first transaction பார்த்தீங்கன்னா bought goods for cash rupees 3 lakhs. நாம் இதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டெப்ஸ் இன் ஜேர்னலைசிங்கில் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரம் த பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ வந்து பாட் கூட்ஸ் அப்படின்னா பர்ச்சேஸ்டு கூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு கூட்ஸை. அப்போ என்ன பண்ணுது, என்னென்ன அக்கௌண்ட் எஃபெக்டட் அப்படின்னா கூட்ஸும் கேஷும் எஃபெக்டட். ஸோ அக்கௌண்ட்ஸ் எஃபெக்டட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸ் ஆஃப் அக்கௌண்ட், திஸ் பிலாங்ஸ் டு விச் கிளாசிஃபிகேஷன் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், பர்சனல், ரியல் அண்ட் நாமினல். கூட்ஸுங்கிறது ஸ்டாக்கு, இட் கம்ஸ் அண்டர் த அசெட், ஸோ இட் இஸ் அ ரியல். கேஷ் இஸ் அன் அசெட், இட் கம்ஸ் அண்டர் த ரியல் அசெட் அண்ட் கம்ஸ் அண்டர் த ரியல் அக்கௌண்ட். ஓகே, இப்போ இந்த ரியல் அக்கௌண்ட்டுக்கான ரூல் என்ன, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ இப்போ பாட்னாலும் பர்ச்சேஸ்னாலும் ஒன்றுது. பாட் கூட்ஸ் அப்படின்னா பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு, கூட்ஸ் உள்ளே வந்திருக்கு. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், கூட்ஸை டெபிட் பண்ணணும். தென் கேஷ் கோஸ் அவுட் ஆஃப் த பிஸ்னஸ், வி ஆர் பர்ச்சேசிங் ஃபார் த கேஷ். அப்போ கேஷ் வெளியில் போகுது, கூட்ஸ் உள்ளே வருது. ஸோ ரியல் அக்கௌண்ட்டோடைய கான்செப்ட் பிரகாரம் டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ கூட்ஸ் உள்ளே வருது, அப்போ நம்ம கூட்ஸை டெபிட் பண்ணணும், கேஷை கிரெடிட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொன்னால், கூட்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். But before that I would like to tell you something. See, for recording all the cash and the credit purchase of the goods, நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் அப்படின்னு சொன்னால், பாட் கூட்ஸ் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதுகிறோம். அதே மாதிரி ஃபார் ரெக்கார்டிங் ஆல் கேஷ் அண்ட் கிரெடிட் சேல்ஸாக இருந்தது அப்படின்னா, கேஷ் சேல்ஸ் இல்லை கிரெடிட் சேல்ஸாக இருந்து கூட்ஸ்ன்னு வந்ததுன்னா அதை நம்ம சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதிக்கணும். அண்ட் ஃபார் ரெக்கார்டிங் த கூட்ஸ் ரிட்டர்ன் டு சப்ளையர்ஸ் அப்படின்னா அதை வந்து ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் அக்கௌண்ட் ஆர் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு எழுதிக்கணும். அப்புறம் ஃபார் ரெக்கார்டிங் கூட்ஸ் ரிட்டர்ன் பை த கஸ்டமர்ஸ் அப்படின்னா அதை ரிட்டர்ன் இன்வர்ட் அக்கௌண்ட் ஆர் சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதணும். அண்ட் கூட்ஸ் இன் ஸ்டாக்கை வந்து எண்ட் ஆஃப் த இயரில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாக் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். Why I am telling you is this, இப்போ எல்லா டிரான்சாக்ஷனும் ரிலேட்டிங் டு கூட்ஸ், அதாவது இட் மேபி பர்ச்சேஸாக இருக்கலாம், பர்ச்சேஸ் ரிட்டர்னாக இருக்கலாம், சேலாக இருக்கலாம், இல்லை சேல் ரிட்டர்னாக இருக்கலாம். இது எல்லாமே வி ஹவ் ரெக்கார்டட் த்ரூ கூட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு தான் நம்ம போடுவோம். பட் ஃபார் த பர்பஸ்ஃபுல் அண்ட் என்ன சொல்கிறது, ஒரு கன்வீனியன்ஸ் சேக்குக்காக வேண்டி ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் ரிலேட்டிங் டு த கூட்ஸை வந்து நம்ம வந்து ஒரு செப்பரேட் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணும்போது வி வில் பி ஏபிள் டு அசர்டைன் த அமௌண்ட் ஆஃப் பர்ச்சேஸு இல்லை அமௌண்ட் ஆஃப் சேல் ஃபார் த கிவன் பீரியட் கொஞ்சம் குயிக்காகவும் கரெக்டாகவும் அசஸ் பண்ண முடியுங்கிறதுக்காக தான். ஸோ இன் ப்ராக்டிஸ் நம்ம வந்து ஒரே ஒரு ஒன் கூட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றத நம்ம 5 செப்பரேட் அக்கௌண்ட்ஸாக மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து கேஷ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸை வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு, கேஷ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ் ஆஃப் கூட்ஸை சேல்ஸ் அக்கௌண்ட்டு, ரெக்கார்டிங் கூட்ஸ் ரிட்டர்ன் டு த சப்ளையர்ஸை வந்து ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் இல்லைனா பர்ச்சேஸ் ரிட்டர்ன், அண்ட் கூட்ஸ் ரிட்டர்ன் பை த கஸ்டமர்ஸாக இருந்தால் அதை ரிட்டர்ன் இன்வர்ட் அக்கௌண்ட் இல்லைனா சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டுன்னு எழுதுவோம். ஸோ கூட்ஸ் ஸ்டாக்ல அட் எண்ட் ஆஃப் த இயர் இருந்ததுன்னா அது ஸ்டாக் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதுறோம். ஸோ இப்போ நாம் இனிமேல் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது கூட்ஸ்ன்னு எழுத வேண்டிய இடத்துல அது பர்ச்சேஸா இல்லை சேலான்னு பார்த்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டா, சேல்ஸ் அக்கௌண்ட்டா, ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட்டா அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம போட போகிறோம். கிளியர்? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் த பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ் அப்படின்னும் போது நமக்கு வந்து டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட் ரியல் அக்கௌண்ட் பிரகாரம் கூட்ஸ் இங்கே வந்து பாட் அப்படிங்கிறதுனால இந்த கூட்ஸை நம்ம என்ன எழுதணும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதணும். ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதுறதுக்கான ஃபார்மேட் வி நோ வெரி வெல், டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட் அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறம் இப்போ நம்மளோட ஜேர்னல் என்ட்ரி என்ன வரும், purchase account debit to cash account, goods comes into the business, cash goes out of the business, debit what comes in, credit what goes out. அப்புறம் debit columnல 3 lakh and credit column 3 lakh,
அதுக்கான நரேஷன் கூட்ஸ் பாட் ஃபார் கேஷ். ஓகே, நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ் ₹2,50,000. இது வந்து ஜான்வரி 2. இப்போ இங்கே இன்வால்வ் ஆயிருக்க ரெண்டு அக்கௌண்ட் என்ன, கேஷும் கூட்ஸும் தான் எஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ கேஷ் வந்து இட் இஸ் அன் ஆசெட், ஸோ கம்ஸ் அண்டர் ரியல் அக்கௌண்ட். கூட்ஸ் இஸ் அ ஸ்டாக், இட் இஸ் அன் ஆசெட், இட் கம்ஸ் அண்டர் த ரியல் அக்கௌண்ட். இதுக்கான ரூலு டெபிட், ரியல் அக்கௌண்ட்டுக்கான ரூலு டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ அப்போ நம்ம இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன எழுதுவோம், கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கூட்ஸ் எழுதக்கூடாது, என்ன எழுதணும், சோல்டுங்கிறதுனால சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா, ஐ வில் ஷோ யூ த ஜேர்னல் என்ட்ரி அட் த எண்ட். ஓகே, நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் ஃபார் கேஷ் ஃப்ரம் அருண் ₹80,000. ஸோ இங்கே இன்வால்வ் ஆயிருக்க ரெண்டு அக்கௌண்ட் என்ன, கூட்ஸு கேஷு. ஓகே, ஃபார் கேஷ் ஃப்ரம் அருண். ஓகே, ஸோ இங்கே இன்வால்வ் ஆயிருக்க அக்கௌண்ட்டு கேஷ் அண்ட் கூட்ஸ். கேஷ் இஸ் அ ரியல் அக்கௌண்ட், கூட்ஸ் இஸ் அ ரியல் அக்கௌண்ட். அண்ட் கிளாஸிஃபை பண்ணியாச்சு. ரூல் அப்ளை பண்ணும்போது ரியல் அக்கௌண்ட்டுக்கான ரூலு டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். சாரி, தேர்ட் டிரான்சாக்ஷன் கூட்ஸ் அண்ட் கேஷ் ஹவ் இன்வால்வ்ட். ஓகே, ஸோ அப்போ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னா, இது பர்ச்சேஸ்ட் அப்படிங்கிறதுனால கூட்ஸுக்கு பற்றி வாட் வி ஹாவ் டு ரைட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதுறோம். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் லாஸ்ட்டு சோல்டு கூட்ஸ் டு கிரண் ஃபார் கேஷ் ₹35,000. ஸோ இங்கே இன்வால்வ் ஆயிருக்கிற அக்கௌண்ட் என்னன்னா கூட்ஸ் அண்ட் கேஷ் அண்ட் கூட்ஸ். ஓகே, இது வந்து கேஷ் இஸ் அ ரியல் அக்கௌண்ட், கூட்ஸ் இஸ் அ ரியல் அக்கௌண்ட். ஸோ இதுக்கு ரியல் அக்கௌண்ட்டுக்கான ரூலு டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ இங்கே சேல் பண்ணுறதுனால நம்ம பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சேல்ஸ் பண்ணுறதுனால கேஷ் கம்ஸ் இன் டு த பிஸ்னஸ், கூட்ஸ் கோஸ் அவுட் ஆஃப் த பிஸ்னஸ், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இந்த 4 டிரான்சாக்ஷனுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸும் நான் எழுதியாச்சு. இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். See here, cash account debit to sales, purchase account debit to cash account debit to sales account. See the journal entries. First journal entry purchase to cash, and the third journal entry purchase to cash. Second journal entry cash to sales, and fourth journal entry வந்து cash to sales. Now see the transaction. இப்போ இந்த first 2 transactionல பார்த்தீங்கன்னா இதில் நேம்ஸ், அந்த பார்ட்டிஸோட நேம்ஸை மென்ஷன் பண்ணலை, யார்கிட்ட அந்த டிரான்சாக்ஷன் நடந்தது அப்படிங்குது. பட் ரிகார்டிங் இந்த 2 டிரான்சாக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த நேம்ஸ் இருக்குது. இங்கே வந்து அருண்ன்ற பேர் இருக்குது, கிரண் அப்படிங்கிற பேர் இருக்குது. பட் இதில் அதாவது நம்மளோட ஜேர்னல் என்ட்ரிஸில் இட் ஹஸ் நாட் மேட் எனி டிஃப்ரென்ஸ். ஓகேவா, தே ரிமைன் த சேம். பிகாஸ் while recording the cash purchase or cash sale இருந்ததுன்னா it is not necessary to involve the personal accounts of the parties concerned. ஓகேவா, ஸோ பிஸ்னஸ் வந்து டூயல் எஃபெக்ட் டிரான்சாக்ஷன், சச் டிரான்சாக்ஷன் வந்து கேஷ் அக்கௌண்ட்டும் கூட்ஸ் அக்கௌண்ட்டை மட்டும்தான் அது பாதிக்கும். கேஷ் டிரான்சாக்ஷனாக இருந்ததுன்னா பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு வேலை கிடையாது. அதனால தான் அந்த ஜேர்னல் என்ட்ரிஸை நான் காமிச்சேன். பிகாஸ் எந்த டிஃப்ரென்ஸும், ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனும் வந்து பர்ச்சேஸ் டு கேஷ் தான், தேர்ட் டிரான்சாக்ஷனும் பர்ச்சேஸ் டு கேஷ் தான். பட் இங்கே வந்து யார் பர்சன் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றதே சொல்லலை. பட் இங்கே இன்வால்வ் ஆயிருக்குது. பட் ஆனாலும் அதை கேஷுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் கேஷ் பர்ச்சேஸ் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு வி டோன்ட் ஹாவ் ஒர்க். ஓகே, ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ். ஸோ நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதும்போது இது வந்து டிரான்சாக்ஷன்ஸ், இதுதான் கொஷின்ஸு. இது வந்து யூ ஹாவ் டு டூ இட் இந்த ரஃப், நீங்கள் உங்கள் மைண்டில் நீங்கள் பண்ணிக்க வேண்டியது தான். இது ஜஸ்ட் உங்களோட கிளாரிஃபிகேஷனுக்காக நான் உங்களுக்கு இது என்னென்ன அக்கௌண்ட்ஸ் எஃபெக்ட் ஆயிருக்கு, கிளாஸு, அதுக்கப்புறம் இந்த ரூல்ஸை வச்சு எப்படி நம்ம போடுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து டிரான்சாக்ஷன் ரிலேட்டிங் டு த பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் கூட்ஸ் ஆன் கிரெடிட்டை அடுத்த மாடியூலில் பார்க்கலாம். பட் உங்களோட என்ட்ரிஸ், ஜேர்னல் என்ட்ரிஸ், ஆன்சர்ஸ் இப்படி தான் இருக்கணும். இந்த பக்கா ஃபார்மேட்டோட, நரேஷனோட, அமௌண்ட்டோட இப்படி தான் நம்ம எழுதியிருக்கணும். வாட் எவர் ஐ ஹவ் டன் இஸ் ஒன்லி த ரஃப் ஒர்க். அது ஓகேவா, அந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கு நீங்கள் ஜேர்னல் என்ட்ரிஸ் யூ ஹாவ் டு டூ லைக் திஸ். Hope you are clear with this. We'll meet you in the next class with a credit transaction. Thank you. Hi, hello and welcome to my channel Charulata Accounts. Previous module la நம்ம வந்து double entry system na என்ன, journals கான format என்னன்றதை பார்த்தாச்சு, steps in journalizing பார்த்தாச்சு. இப்போ இந்த மாடியூல்ல இருந்து நம்ம journal entries
ஃபார் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாடியூலில் நம்ம பார்க்க போகிறது டிரான்சாக்ஷன்ஸ் ரிலேட்டிங் டு த பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் கூட்ஸ் ஃபார் கேஷ். அதாவது கேஷ் டிரான்சாக்ஷன்ஸாக இருந்ததுன்னா அதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாடியூலில் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். And kindly go through my previous videos in order to have a better understanding. The double entry concept and business entity concept and steps for the journalizing இதெல்லாம் நமக்கு தெரியும். Please go through that and come back again to this video. Okay, first transaction பார்த்தீங்கன்னா bought goods for cash rupees 3 lakhs. நாம் இதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டெப்ஸ் இன் ஜேர்னலைசிங்கில் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரம் த பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ வந்து பாட் கூட்ஸ் அப்படின்னா பர்ச்சேஸ்டு கூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு கூட்ஸை. அப்போ என்ன பண்ணது, என்னென்ன அக்கௌண்ட் எஃபெக்டட் அப்படின்னா கூட்ஸும் கேஷும் எஃபெக்டட். ஸோ அக்கௌண்ட்ஸ் எஃபெக்டட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸ் ஆஃப் அக்கௌண்ட், திஸ் பிலாங்ஸ் டு விச் கிளாசிஃபிகேஷன் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், பர்சனல், ரியல் அண்ட் நாமினல். கூட்ஸுங்கிறது ஸ்டாக்கு, இட் கம்ஸ் அண்டர் த அசெட், ஸோ இட் இஸ் அ ரியல். கேஷ் இஸ் அன் அசெட், இட் கம்ஸ் அண்டர் த ரியல் asset and comes under the real account. Okay, இப்போ இந்த real accountக்கான ரூல் என்ன, debit what comes in, credit what goes out. ஸோ இப்போ பாட்னாலும் பர்ச்சேஸ்னாலும் ஒன்றுது. பாட் கூட்ஸ் அப்படின்னா பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு, கூட்ஸ் உள்ளே வந்திருக்கு. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், கூட்ஸை டெபிட் பண்ணணும். தென் கேஷ் கோஸ் அவுட் ஆஃப் த பிஸ்னஸ், வி ஆர் பர்ச்சேசிங் ஃபார் த கேஷ். அப்போ கேஷ் வெளியில் போகுது, கூட்ஸ் உள்ளே வருது. ஸோ ரியல் அக்கௌண்ட்டோடைய கான்செப்ட் பிரகாரம் டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ கூட்ஸ் உள்ளே வருது, அப்போ நம்ம கூட்ஸை டெபிட் பண்ணணும், கேஷை கிரெடிட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொன்னால், கூட்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். பட் பிஃபோர் தட் ஐ வுட் லைக் டு டெல் யூ சம்திங். See, for recording all the cash and the credit purchase of the goods, நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் அப்படின்னு சொன்னால், பாட் கூட்ஸ் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதுகிறோம். அதே மாதிரி ஃபார் ரெக்கார்டிங் ஆல் கேஷ் அண்ட் கிரெடிட் சேல்ஸாக இருந்தது அப்படின்னா, கேஷ் சேல்ஸ் இல்லை கிரெடிட் சேல்ஸாக இருந்து கூட்ஸ்ன்னு வந்ததுன்னா அதை நம்ம சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதிக்கணும். அண்ட் ஃபார் ரெக்கார்டிங் த கூட்ஸ் ரிட்டர்ன் டு சப்ளையர்ஸ் அப்படின்னா அதை வந்து ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் அக்கௌண்ட் ஆர் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு எழுதிக்கணும். அப்புறம் ஃபார் ரெக்கார்டிங் கூட்ஸ் ரிட்டர்ன் பை த கஸ்டமர்ஸ் அப்படின்னா அது ரிட்டர்ன் இன்வர்ட் அக்கௌண்ட் ஆர் சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதணும். அண்ட் கூட்ஸ் இன் ஸ்டாக்கை வந்து எண்ட் ஆஃப் த இயரில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாக் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வை ஐ எம் டெல்லிங் யூ இஸ் திஸ், இப்போ எல்லா டிரான்சாக்ஷனும் ரிலேட்டிங் டு கூட்ஸ், அதாவது இட் மேபி பர்ச்சேஸாக இருக்கலாம், பர்ச்சேஸ் ரிட்டர்னாக இருக்கலாம், சேலாக இருக்கலாம், இல்லை சேல் ரிட்டர்னாக இருக்கலாம். இது எல்லாமே வி ஹவ் ரெக்கார்டட் த்ரூ கூட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு தான் நம்ம போடுவோம். பட் ஃபார் த பர்பஸ்ஃபுல் அண்ட் என்ன சொல்கிறது, ஒரு கன்வீனியன்ஸ் சேக்குக்காக வேண்டி ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் ரிலேட்டிங் டு த கூட்ஸை வந்து நம்ம வந்து ஒரு செப்பரேட் அக்கௌண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணும்போது வி வில் பி ஏபிள் டு அசர்டைன் த அமௌண்ட் ஆஃப் பர்ச்சேஸு இல்லை அமௌண்ட் ஆஃப் சேல் ஃபார் த கிவன் பீரியட் கொஞ்சம் குயிக்காகவும் கரெக்டாகவும் அசஸ் பண்ண முடியுங்கிறதுக்காக தான். ஸோ இன் ப்ராக்டிஸ் நம்ம வந்து ஒரே ஒரு ஒன் கூட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றத நம்ம 5 செப்பரேட் அக்கௌண்ட்ஸாக மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து கேஷ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸை வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு, கேஷ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ் ஆஃப் கூட்ஸை சேல்ஸ் அக்கௌண்ட்டு, ரெக்கார்டிங் கூட்ஸ் ரிட்டர்ன் டு த சப்ளையர்ஸை வந்து ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் இல்லைனா பர்ச்சேஸ் ரிட்டர்ன், அண்ட் கூட்ஸ் ரிட்டர்ன் பை த கஸ்டமர்ஸாக இருந்தால் அது ரிட்டர்ன் இன்வர்ட் அக்கௌண்ட் இல்லைனா சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டுன்னு எழுதுவோம். ஸோ கூட்ஸ் ஸ்டாக்ல அட் எண்ட் ஆஃப் த இயர் இருந்தால் அது ஸ்டாக் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதுறோம். ஸோ இப்போ நாம் இனிமேல் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது கூட்ஸ்ன்னு எழுத வேண்டிய இடத்துல அது பர்ச்சேஸா இல்லை சேலான்னு பார்த்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டா, சேல்ஸ் அக்கௌண்ட்டா, ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட்டா அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம போட போகிறோம். கிளியர்? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் த பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ் அப்படின்னும் போது நமக்கு வந்து டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட் ரியல் அக்கௌண்ட் பிரகாரம் கூட்ஸ் இங்கே வந்து பாட் அப்படிங்கிறதுனால இந்த கூட்ஸை நம்ம என்ன எழுதணும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதணும். ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதுறதுக்கான ஃபார்மேட் வி நோ வெரி வெல், டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட் அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறம் இப்போ நம்மளோட ஜேர்னல் என்ட்ரி என்ன வரும், purchase account debit to cash account. Goods comes into the business, cash goes out of the business. Debit what comes in, credit what goes out. அப்புறம் debit columnல 3 lakh and credit column 3 lakh. அதுக்கான narration goods bought for cash. Okay, next transaction பார்த்தீங்கன்னா sold goods for cash rupees 2,50,000. இது வந்து January 2. இப்போ இங்கே இன்வால்வ் ஆயிருக்க ரெண்டு அக்கௌண்ட் என்ன,
கேஷும் கூட்ஸும் தான் எஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ கேஷ் வந்து இட் இஸ் அன் asset, ஸோ கம்ஸ் அண்டர் ரியல் அக்கௌண்ட். கூட்ஸ் இஸ் அ ஸ்டாக், இட் இஸ் அன் asset, இட் கம்ஸ் அண்டர் த ரியல் அக்கௌண்ட். இதுக்கான ரூலு டெபிட் ரியல் அக்கௌண்ட்டுக்கான ரூலு டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ அப்போ நம்ம இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன எழுதுவோம்? கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கூட்ஸ் எழுதக்கூடாது, என்ன எழுதணும்? சோல்டுங்கிறதுனால சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா? ஐ வில் ஷோ யூ த ஜேர்னல் என்ட்ரி அட் த எண்ட். ஓகே, நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் ஃபார் கேஷ் ஃப்ரம் அருண் rupees 80,000. ஸோ இங்கே இன்வால்வ் ஆயிருக்கிற ரெண்டு அக்கௌண்ட் என்ன? கூட்ஸு, கேஷ். ஓகே, ஃபார் கேஷ் ஃப்ரம் அருண். ஓகே, ஸோ இங்கே இன்வால்வ் ஆயிருக்க அக்கௌண்ட் கேஷ் அண்ட் கூட்ஸ். கேஷ் இஸ் a ரியல் அக்கௌண்ட், கூட்ஸ் இஸ் a ரியல் அக்கௌண்ட். அண்ட் கிளாசிஃபை பண்ணியாச்சு. ரூல் அப்ளை பண்ணும்போது ரியல் அக்கௌண்ட்டுக்கான ரூலு டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். சாரி, தேர்ட் டிரான்சாக்ஷன் கூட்ஸ் அண்ட் கேஷ் ஹேவ் இன்வால்வ்ட். ஓகே, ஸோ அப்போ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னா, இது பர்ச்சேஸ்ட் அப்படிங்கிறதுனால கூட்ஸுக்கு பற்றி வாட் வி ஹாவ் டு ரைட்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதுறோம். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் லாஸ்ட்டு சோல்டு கூட்ஸ் டு கிரண் ஃபார் கேஷ் rupees 35,000. ஸோ இங்கே இன்வால்வ் ஆயிருக்கிற அக்கௌண்ட் என்னன்னா கூட்ஸ் அண்ட் கேஷ் அண்ட் கூட்ஸ். ஓகே, இது வந்து கேஷ் இஸ் a ரியல் அக்கௌண்ட், கூட்ஸ் இஸ் a ரியல் அக்கௌண்ட். ஸோ இதுக்கு ரியல் அக்கௌண்ட்டுக்கான ரூலு டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ இங்கே சேல் பண்ணுறதுனால நம்ம பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சேல்ஸ் பண்ணுறதுனால கேஷ் கம்ஸ் இன் டு த பிஸ்னஸ், கூட்ஸ் கோஸ் அவுட் ஆஃப் த பிஸ்னஸ், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இந்த 4 டிரான்சாக்ஷனுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸும் நான் எழுதியாச்சு. இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். See here, cash account debit to sales, purchase account debit to cash account debit to sales account. See the journal entries. First journal entry purchase to cash, and the third journal entry purchase to cash. Second journal entry cash to sales, and fourth journal entry வந்து cash to sales. Now see the transaction. இப்போ இந்த first 2 transactionல பார்த்தீங்கன்னா இதில் நேம்ஸ், அந்த பார்ட்டிஸோட நேம்ஸை மென்ஷன் பண்ணலை, யார்கிட்ட அந்த டிரான்சாக்ஷன் நடந்தது அப்படிங்குது. பட் ரிகார்டிங் இந்த 2 டிரான்சாக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த நேம்ஸ் இருக்குது. இங்கே வந்து அருண்ன்ற பேர் இருக்குது, கிரண் அப்படிங்கிற பேர் இருக்குது. பட் இதில் அதாவது நம்மளோட ஜேர்னல் என்ட்ரிஸில் இட் ஹஸ் நாட் மேட் எனி டிஃப்ரென்ஸ். ஓகேவா? தே ரிமைன் த சேம் பிகாஸ் வைல் ரெக்கார்டிங் த கேஷ் பர்ச்சேஸ் ஆர் கேஷ் சேலாக இருந்ததுன்னா it is not necessary to involve the personal accounts of the parties concerned. ஓகேவா? ஸோ பிஸ்னஸ் வந்து டூயல் எஃபெக்ட் டிரான்சாக்ஷன், சச் டிரான்சாக்ஷன் வந்து கேஷ் அக்கௌண்ட்டும் கூட்ஸ் அக்கௌண்ட்டு மட்டும்தான் அது பாதிக்கும். கேஷ் டிரான்சாக்ஷனாக இருந்ததுன்னா பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு வேலை கிடையாது. அதனால தான் அந்த ஜேர்னல் என்ட்ரிஸை நான் காமிச்சேன். பிகாஸ் எந்த டிஃப்ரென்ஸும், ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனும் வந்து பர்ச்சேஸ் டு கேஷ் தான், தேர்ட் டிரான்சாக்ஷனும் பர்ச்சேஸ் டு கேஷ் தான். பட் இங்கே வந்து யார் பர்சன் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றதே சொல்லலை. பட் இங்கே இன்வால்வ் ஆயிருக்குது. பட் ஆனாலும் அது கேஷுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் கேஷ் பர்ச்சேஸ் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு வி டோன்ட் ஹாவ் ஒர்க். ஓகே, ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ். ஸோ நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதும்போது இது வந்து டிரான்சாக்ஷன்ஸ், இதுதான் கொஷின்ஸு. இது வந்து யூ ஹாவ் டு டூ இட் இந்த ரஃப், நீங்கள் உங்கள் மைண்டில் நீங்கள் பண்ணிக்க வேண்டியது தான். இது ஜஸ்ட் உங்களோட கிளாரிஃபிகேஷனுக்காக நான் உங்களுக்கு இது என்னென்ன அக்கௌண்ட்ஸ் எஃபெக்ட் ஆயிருக்கு, கிளாஸு, அதுக்கப்புறம் இந்த ரூல்ஸை வச்சு எப்படி நம்ம போடுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து டிரான்சாக்ஷன் ரிலேட்டிங் டு த பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் கூட்ஸ் ஆன் கிரெடிட்டை அடுத்த மாடியூலில் பார்க்கலாம். பட் உங்களோட என்ட்ரிஸ், ஜேர்னல் என்ட்ரிஸ், ஆன்சர்ஸ் இப்படி தான் இருக்கணும். இந்த பக்கா ஃபார்மேட்டோட, நரேஷனோட, அமௌண்ட்டோட இப்படி தான் நம்ம எழுதியிருக்கணும். whatever I have done is only the rough work. Okay, the transactions ka neenga journal entries you have to do like this. Hope you are clear with this. We'll meet you in the next class with a credit transaction. Thank you.